there, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா எங்ககிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரைட்டிங் எப்படி பண்றதுனே தெரியல, எனக்கு எந்த ஸ்ட்ரைட்னர் வாங்குறது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து இந்த ரிவ்யூ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம தமிழ்பொண்ணு சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானா இருக்கும், மறக்காம அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்காகவே வந்து நான் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வாங்கி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி டெமோ பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் எப்படி பண்ணுறதுனே தெரியல, புதுசாக வாங்கணும் அப்படின்னா அது எப்படி ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது தெரியல நீங்கள் சொன்னீங்க. அதுக்காகவே உங்களுக்காகவே வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கி உங்களுக்கு டெமோ காட்டலான்னு இருக்கேன். என்ன ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட் ஸ்ட்ரைட்னர் கூட சொல்லலாம். ஃபிலிப்ஸ் அப்புறம் வந்து பேனாசோனிக் அந்த மாதிரி ஹை ஹெண்ட் பிராண்ட் மாதிரியே இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டில் இருக்க ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கெம்லி அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த ஸ்ட்ரைட்னர். இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டெமோ காட்டணுன்றதுக்காக நான் வேறு ஒரு ஸ்ட்ரைட்னர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ரைட்னரை விட ஒரு 3 இன்ச் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் மட்டும் இல்லாமல் கேர்லிங்கும் நம்ம பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து ஓப்பன் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரைட்னர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்னர் கூடவே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு என்ன இருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ், ஸோ இந்த ஸ்ட்ரைட்னிங் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு என்னோடய ஒப்பீனியன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் நீங்கள் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு 10 அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டிங்கோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்து வயலட், பிங்க் அந்த மாதிரி பேபி ஸ்கின் கலர் டோனில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து நம்ம வந்து ஹேரை எடுத்து அழகாக வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்லாக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம லாக் பண்ணி அன்லாக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரைட்டனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்காது. என்ன லாக்கிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்இடியோட லைட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஸ்ட்ரைட்னர் இது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக வந்து ஒரு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டா கூட இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம தேவையானப்போ லாக் பண்ணிக்கலாம், தேவையானது போது நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜஸ் நான் சொல்லுவேன். செகண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னிங் இருக்கிற அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 365 ரொட்டேட் ஆகும். நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்ணுவோம், கேர்லிங் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. இந்த ஸ்ட்ரைட்னரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக நிறையா கொடுத்துருக்காங்க ஒயர். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணால் நம்ம லாங்காக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் டேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து 365 ரொட்டேட் பண்ண முடியும்ன்ட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. தேர்ட் மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னர் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்னர் மாதிரி யூஸ் பண்ணாமல் கேர்லிங்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய லூஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் கேர்லிங்ஸும் நம்மளுக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டிங் தனியாக, கேர்லிங் தனியாக, அப்புறம் வந்து கிரிம்பர் தனியான்ட்டு நம்ம வாங்காமல் ஸோ இந்த மிஷின் வச்சே நம்மளுக்கு வந்து 3 in 1 யூஸ் நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் கேர்ள்ஸும் வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம ஹேர் எடுத்து கூட நம்ம கேர்ள் பண்ணிக்கலாம். ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னரோட மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஷின்ஸில் வந்து ஹீட்டு சீக்கிரமாகவே வந்து நம்ம மிஷின்ஸ் எல்லாமே ஹீட் ஆகாது. ஆனால் இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 45 செகண்ட்லேயே வந்து நல்லா ஹீட்டிங் ஆகுது.
உண்மையாகவே அது ஒரு சூப்பரான விஷயம் தான். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் டைமில் ரஷஸ் நம்ம எங்கன்னா வந்து நான் சீக்கிரமாக கிளம்புறோம் போது நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோன்னா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் கூட நான் சொல்லுவேன். நம்ம ஹேரை வந்து சீக்கிரமாக வந்து அயர்ன் பண்ணிக்க 48 செகண்ட்லேயே வந்து இது ஹீட் ஆகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜஸ். ஃபிஃப்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130லேருந்து 210 வரைக்கும் டிகிரியில் வந்து நம்ம டெம்பரேச்சர் நல்லா ஹீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹீட்டிங் வந்து நிறைய ஆனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ஆச்சுன்னா நம்ம முடி வந்து நல்லா டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பிடிஎஸ் ஹீட்டிங் எலமெண்ட்டோட நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷினில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செவன்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 25x120 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரைட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய மிஷினை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ என்னோட கிம்லி அப்படின்ற பிராண்டில் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மிஷின் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அளவுக்கு இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதுக்கும் இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதோட பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய அளவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25x120 மில்லிமீட்டர் அளவுக்கு பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை விட பார்த்தீங்கன்னா இந்த என்னோட பழைய மிஷினை விட இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக ஸ்ட்ரைட்டிங் பண்ண முடியும். அடுத்ததாக எய்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் வந்து நல்லா ஹீட் பண்ணாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து வோல்டேஜ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100லேருந்து 240 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. நைன்த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 இயர்ஸ் நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எதனா ஆனால் கூட நம்ம வந்து வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் பர்சனோட நேமோட கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து சர்வீஸ் கூட நம்மளுக்கு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 10th அட்வான்டேஜஸ் வந்து மெயின் அட்வான்டேஜஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மிஷினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1295 rupees. ஆனால் வந்து அமேசான் நாய்கா அந்த மாதிரி வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து 993க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அது பெஸ்ட் ஆஃபராக தெரிஞ்சிருந்தது. இல்லை இந்த வந்து ஸ்ட்ரைட்னர் பற்றி இன்னும் நீங்கள் வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு எதனா ஸ்ட்ரைட்டிங்கோட ரிவ்யூ வேணாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷினை வச்சு நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுவோம். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஒரு பெரிய பல் சீப் வச்சு நல்லா வந்து சீக் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு சின்ன பல் சீப் வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு நேர்கோடு எடுக்கலாம். நம்ம இப்போ நேர்கோடு எடுத்து நம்ம வந்து 2 செக்ஷனாக வந்து பிரிச்சுருக்கேன். இப்போது அதை வந்து செக்ஷன் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றனால ஒரு சைடு மட்டும் ஒரு கொண்டை மாதிரி போட்டு ஒரு கிளச்சை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்க ஒரு கிளிப் மாதிரி அதை எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்க செக்ஷன் வந்து தான் நம்ம எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே செக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈவனான நம்மளுக்கு ஒரு வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இல்லாமல் ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டிங்காக தெரியும். கீழே இருக்க ஹேரை நல்லா வந்து சிக்கு இல்லாமல் நான் எடுத்துகிட்டு இப்போது அந்த ஹேரை பார்த்திங்கன்னா நான் வந்து 2 செக்ஷனாக நான் பிரிச்சுக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய முடி எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக இருக்காது. இப்போ வந்து நான் வந்து அந்த குட்டி சின்ன ஹேர் கூட விடாமல் நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோன்றதுனால சின்ன பல்சி வச்சு நல்லா கோம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைப் மட்டும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். நல்லா ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்ட்ரைப்புக்கே வந்து நம்ம பார்த்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது இந்த ஸ்ட்ரைட்னிங்கில். இந்த ஸ்ட்ரைட்னரில் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம டெம்பரேச்சர் வைஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இதில் ஒரே ஒரு டெம்பரேச்சர் லெவல் தான் இதில் இருக்குது. இருந்தாலும் இது எஃபெக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது.
நம்ம எப்போவுமே ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பொருள் மட்டும் ரொம்பவே நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தேவைப்படும் நம்மளுக்கு. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சீப்பும் கூட வச்சுக்கணும். நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ஹீட் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த ஹீட் வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக போகாமல் ஸோ வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் இருக்கணுன்றனால நம்ம ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரைப் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலே வந்து நமக்கு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நிறையா பார்லர்ஸில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்னர் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டிலே கூட வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணலாம். நம்ம வந்து பார்லருக்கு தான் போய் பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலே இது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க செக்ஷன் எடுத்து நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். எப்போவுமே வந்து கீழே இருக்க ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்ன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே இருக்க ஹேரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்ன் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 1 வீக் ஆனால் கூட நம்மளுக்கு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அது இல்லாமல் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் எஃபெக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஸ்ட்ரைட்னரை விட இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது இந்த ரிவ்யூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2ஆக பிரித்து அப்புறமா வந்து ஒரு கொஞ்சமாக ஹேர் எடுத்து வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரைட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் மட்டும்தான் பண்ணுறேன். அந்த பண்ணும் போதே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக ஒரு செக்ஷன் மட்டும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க செக்ஷன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன குட்டி ஹேர் நிறையா வந்து ஸ்மால் ஹேர்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது அந்த சின்ன ஹேர் கூடவே வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே நல்லா ஸ்ட்ரைட்னிங் ஆகிடும். ஒரு சைட் ஃபுல்லாக நல்லா இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன பல்சிப் வச்சு நல்லா கோம் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்னர் பண்ணிட்டேன் நான். இது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னொரு செக்ஷனும் வந்து ஸ்ட்ரைட்னர் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரைட்னிங்கோட ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு சீரம் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து வார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் எண்டில் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். மெயினாக பார்த்திங்கன்னா ஹேர் டிப்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து எத்தனை நாள் வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் நல்லா ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த சீரமோட நேம் என்னன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோக்கு எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் யாரா நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி. பாய் காய்ஸ்.